சிங்கம் சார், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? மோட்டு பத்லு, இங்க பாருங்க. திருட்டு கேஸோட ஃபைல்ஸ் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. திருடங்களை பிடிக்கவும் முடியல. தினமும் ஒரு திருட்டு நடந்துகிட்டே தான் இருக்கு. சார், நீங்க இருக்கிற இந்த புண்ணிய பூமியில எப்படி சார் திருட்டெல்லாம் நடக்குதுங்கறீங்க? அதுதான் எனக்கும் புரியல. திருடனுக்கு என்னோட எல்லா பிளானுமே தெரிஞ்சிருது. நான் எந்த இடத்துல இல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் ஈஸியா திருடிட்டு போயிடறான். மாத்தி மாத்தி திருடுறான்னா கண்டிப்பா அந்த கூட்ட திருடனா தான் இருக்கணும். சிங்கம் சார் அவனை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறோம். நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்யூ மோட்டு பத்லு. அந்த ஜானுங்கிற கொள்ளக்காரனை பிடிக்கிற வேலையை நான் இப்போ உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நான் செஞ்சிருக்கிற மாஸ்டர் பிளான பாத்தீங்களா? இருந்த இடத்துல இருந்தே அங்க நடக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிடும். சிங்கத்துக்கு போன போடுங்க. ஹலோ, என் பேரு சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். என்ன பிடிக்கிற திறமை அந்த மோட்டு பத்லுவுக்கு நிச்சயமா கிடையாது. என்ன எவனாலையும் பிடிக்க முடியாது. என்ன பிடிக்க இன்னொருத்த பிறந்து வரணும்டா. நாம இங்க பேசுனது அந்த ஜானுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? அவனை பிடிக்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கணும். அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு தூது சொல்ற யாரோ ஒருத்தர் இங்க இருக்காங்க. எல்லா கான்ஸ்டபிள்ஸையும் கூப்பிடுங்க. எல்லாரும் முன்னாடி வரிசையா வந்து நில்லுங்க. நீதான் அது? நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ யாரு? உன் முகம் ரொம்ப புதுசா இருக்கு. இவன் எப்ப இந்த ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ணா? You are under arrest. சார், அது உங்களோட முகம் தான். இப்போ நீங்க கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க சார். சாரி. மோட்டு பத்லு, நீங்க தயவு செஞ்சு ஏதாவது சீக்கிரம் செய்யுங்க. அந்த திருடனை கண்டுபிடிக்க எனக்கு இப்ப பைத்தியமே பிடிச்சிட்டு போல இருக்கு. எதுக்காக சார் நீங்க கவலைப்படுறீங்க? மோட்டு பத்லுவான நாங்க உங்க கூட இருக்கோம்ல. நாங்க உங்க கூட இருக்கிற வரைக்கும் எவனும் தப்பிக்க முடியாது. இம்பாசிபிள் சொல்றோம்ல. அத பாவீங்களா? இந்த பசங்க என்னோட டைலாக்கை என்கிட்டயே சொல்லிட்டு போறாங்க. பத்லு, நாம எதுக்காக மாறு வேஷம் போட்டுருக்கோம்? அப்பதான் ஜான் நம்மள பார்த்து பயந்து ஓட மாட்டான். மோட்டு பத்லு, நீங்க 8 அடி பாஞ்சீங்கன்னா இந்த டானுங்கிற ஜான் 16 அடி பாய்வா. பொம்பளை வேஷம் போட்டா என்ன பிடிச்சல நினைச்சீங்களா? என்ன யாராலையும் பிடிக்க முடியாது. என்னமா பஞ்ச டயலாக் பேசுறீங்க? வீணா போனவனுங்களா, வேலையை பார்க்கலாம் வாங்கடா. எல்லாத்தையும் அமுக்குங்க. எதையும் விட்டு வைக்க கூடாது. மோட்டு, அங்க பாரு. ஜான் அந்த கடையில இருக்கிற நகையெல்லாம் ஆட்டை போட்டு ஓட பாக்குறான். வா சிங்கம் சார், நான் பத்லு பேசுறேன் சார். ஜானும் உங்க கூட்டாளிகளும் சேர்ந்து பேங்க்ல கொள்ளையடிக்கிறாங்க. சீக்கிரமா ரவுண்ட் அப் பண்ணி வந்து பிடிச்சிருங்க சார். ஓகே சார், விட்டுடுறேன். நான் இப்பவே வந்துடுறேன். திருட்டு பசங்க தப்பிச்சு போயிட்டாங்க. பையன் இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க. இப்ப பாக்குற நீங்க எப்படி தப்பிக்கிறீங்கன்னு. பாய் பாய், டாடா, ஆல் தி பெஸ்ட். யோ சிங்கம், கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காயா? எங்க மேல எதுக்காக பீரங்கி குண்ட போடுற? அத கடவுளே, நீங்க 2 பேரும் மோட்டு பத்லு வாச்சே, நீங்களும் உள்ள இருந்தீங்க. ஐ அம் சாரி. உயிர் மேல ஆசை இருந்தா ஓடி தப்பிச்சுக்கங்க. Why fear when Singam is here? நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஐயோ, எனக்கு மட்டும் இல்ல சார், நம்ம எல்லாருக்குமே ஆபத்து ஆண்டு வேலை வந்துகிட்டு இருக்கு சார். அங்க பாருங்க, திரும்பி பாருங்க. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க 3 பேரும் என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்கன்னு டானுக்கு தெரிய வருது. ஆனா அது எப்படின்னு தான் தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா அவனுக்கு நெத்திக்கண் முளைச்சிருக்கு நினைக்கிறேன். அதாவது 3வது கண்ணு. 3வது கண்ணா? டாக்டர் ஜட்கா, நீங்க ஏற்கனவே இந்தியன் ஆர்மிக்காக ஒரு பறக்கிற பட்டர்ஃப்ளை
தயாரிச்சீங்க இல்ல, அதுல ஸ்பை கேமரா எல்லாம் செட் பண்ணி வச்சீங்களே, அதை மறந்துட்டீங்களா? அது கூட தேடைன்னு பேர் வச்சீங்களா? உங்க போண்டா மூக்கு மேல விரல வச்சு யோசிங்க சார். அட அது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆர்மி ஆளுங்க கிட்ட கொடுத்துட்டேனே. சூப்பர், வெரி குட். இப்ப எதிரிகளோட ஒவ்வொரு அசைவையும் நம்மளால கண்காணிக்க முடியும். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ஜெய் ஹிந்த். அட இப்பதான் ஞாபகம் வருது, அன்னைக்கு ஜான் அவன் கூட்டாளியும் வேஷம் போட்டு வந்திருக்காங்க. திருடங்களை பிடிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நல்லா கேளுங்க. மோட்டு பத்துவோட டம்மிய ரெடி பண்ணி சிங்கம் சார் கையில கொடுத்து வெளியே அனுப்பிடலாம். ஜானும் அத மோட்டு பத்துல தானே முடிவு பண்ணிப்பான். வேற ஒரு இடத்துல திருடலான்னு பயப்புல அங்க போயிடுவான். ஆனா ஒரிஜினல் மோட்டோ பத்தலோ நம்ம ஜானத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அவன் ஏதாவது திருடினானா அவனை அப்படியே கையும் களவுமா புடிச்சிடுவாங்க. எப்படி? அட பிரமாதமான ஐடியா. கக்கா போங்க கசிட்ட. கடவுளே, நான் கொடுத்த ஐடியா எனக்கே பல்பாக நீ எதிர்பார்க்கலப்பா. அழறத முதல்ல நிறுத்திட்டு நான் சொல்ற மாதிரி கேளு. இப்போ உன்னோட பிளான் படி நம்ம 3 பேரை இங்க இருந்து வெளியே போறோம். வா. நான் எந்த வேலைக்கும் வேலைக்காக மாட்டேன்னா ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? விட்டுருக்கையா, இப்படியே விட்டுருக்கையா. மோட்டு பத்துல சிங்கத்தோட கிளம்பிட்டாங்க. அவங்க போனதுக்கு எதிர்பக்கமா போய் நாம திருட ஆரம்பிக்கலாம். வா பாஸ் வா, என்னமா பஞ்ச் டயலாக் பேசுறீங்க? நீ ஏதாவது சொன்ன உன்னை நான் பஞ்சர் ஆக்கிடுவேன். ஜால்ரா தட்டுறதை விட்டுட்டு வேலையை பார்க்கலாம் வாங்க. வா பாஸ் வா, என்னமா பஞ்ச் டயலாக் பேசுறீங்க? இது மசாலா இல்லாத மண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏறாதாடா. மனசுக்குள்ளேயே அழுத்துக்க மோட்டோ. என்னடா பண்ற? ஐயம்மா கிரேனை மட்டும் கண்டால் என்னை தெரியாது. என்னை அம்மா மோட்டோ ஏண்டா கிரேனை நிறுத்துறா? அருமையான பாட்டை நீ பாடி கொலை பண்ண கூடாதுடா. கிரேனை நிறுத்தினா நான் தப்பித்து போயிடுவான். அதுக்காக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? இவங்க வேற பக்கமா தானே போய்கிட்டு இருந்தாங்க. எப்படி இப்ப நம்மள தோர்த்திக்கிட்டு வராங்க? இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளே நல்லா ஏமாத்திட்டாங்க. வா பாஸ் வா, என்னமா பஞ்ச் டயலாக் பேசுறீங்க? இந்த ஒரு டயலாக் பேசிய வாழ்க்கையை ஓட்டிடுவியா நீ? சைக்கிள ஓட்டுடா, வேகமா போ. வளர்ந்து வளராதவன எங்கடா போற? எங்க போற? அம்மா அப்பா அம்மா சிங்கம் சார், நீ வந்துட்டியாடா? வண்டி ஓட்டுறதுல கவலையப்படாதீங்கப்பா. இந்த வண்டியை நான் பார்க்காம ஓட்டுறேன். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த வண்டி எப்படி ஓட்டுறது எனக்கு தெரியாது. ட்ரை பண்றேன். ஒருவேளை இந்த பட்டன் இருக்குமா? இப்ப எந்த பட்டனை அழுத்துறது? என்னோட பேரு சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதே இல்ல. அதாவது இம்பாசிபிள். பாய் மொட்டத்தல, எங்களை கிரேன்ல சொந்த விட்டு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா? நான் மட்டும் இறங்கி வந்தா உன்னை விட்டுக்கு இல்லைன்னு பண்ணிடுவேன். மோட்டோ பத்தலோ ஆடாம சேமா அப்படியே இருங்க. மிஸ் ஆனீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆடாதீங்க. ஐயோ ஏதாவது ஒன்று பண்றது